தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சி அமைக்க ஆதரவு கோரினார் தவேக தலைவர் விஜய். சென்னை மக்கள் மாளிகையில் ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை 3வது முறையாக சந்தித்தார் விஜய். விஜய்க்கு இதுவரை 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே இருப்பதால் நீடிக்கும் சிக்கல். முதலமைச்சராக விஜய் இன்று பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடரும் குழப்பம். தவேக ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு பெற முடிவு செய்திருப்பதாக தகவல். சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். சென்னையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் திடீர் சந்திப்பு. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினையும் சந்தித்து பேசியதாக தகவல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம் என்று விசிக எம்எல்ஏ வன்னியரசு எக்ஸ் தளத்தில் பதிவு. இனி உயர்வோம் மேலும் மேலும் என்றும் சூசகம். தவேக தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நிபந்தனையற்ற ஆதரவு. தமிழக மக்களுக்கு நிலையான மதசார்பற்ற ஜனநாயக ஆட்சியை வழங்க வேண்டும் என்பதே விருப்பம் என்றும் கருத்து. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு. நிலையான ஜனநாயக பூர்வமான ஆட்சி அமைய நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாகவும் அறிவிப்பு. தவேக ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்த நிலையில் பனையூர் அலுவலகம் அருகே குவிந்த தொண்டர்கள். பட்டாசு வெடித்தும் குத்தாட்டம் போட்டும் உற்சாக கொண்டாட்டம். சென்னை தியாகராய நகரில் உள்ள அலுவலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்த தவேக தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு அளித்ததற்காக நேரில் சென்று நன்றி தெரிவிப்பு. தவேகவுக்கு ஆதரவு மட்டும்தான் கொடுத்துள்ளோம், கூட்டணி இல்லை. சென்னை தீநகரில் உள்ள பாலன் இல்லத்தில் சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளின் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு. தவேக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்த ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டில் கொல்லைப்புறமாக ஆட்சியை பிடிக்க துடிக்கும் பாஜகவை வீழ்த்தவே தவேகவிற்கு ஆதரவு. இந்திய ஜனநாயகத்தில் இதுபோன்ற ஏற்ற இறக்கங்கள் வருவது இயல்பு. மக்கள் தவேகவிற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்றும் சண்முகம் பேட்டி. துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகள், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திமுகவுடன் இணைந்து செயல்படுவோம். வருங்காலத்தில் மதவாத சக்திகளுக்கு எதிரான போராட்டங்களை திமுகவுடன் முன்னெடுப்போம் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பேட்டி. மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னெடுப்பது, மாநில உரிமைகள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், இவையெல்லாம் ஏற்கனவே நாங்களும் அவர்களும் சேர்ந்துதான் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம்.
அந்த வகையில் இனி வருங்காலத்திலும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்ந்து போராடுவது என்கிற அந்த போராட்டம் உறவு என்பது தொடரும். தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு இல்லை என்று அறிவிப்பு. தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் விளக்கம். தவேகாவை நிபந்தனையின்றி ஆதரிப்பதாக எம்எல்ஏ கனகராஜ் பெயரில் போலி கடிதத்தை ஆளுநரிடம் அளித்துள்ளார் விஜய். ஆளுநர் அர்லேக்கரை இரண்டாவது முறையாக சந்தித்த டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. நான் ஒரு மாதிரி ஃபேர் ஆகிட்டு அண்ணன்ட்ட ஃபோன் போட்டாலும் எடுக்கலைண்ணா. நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க உடனே இவர் கவர்னர்கிட்ட போயிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. வந்து கவர்னர்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரோ ஃபோர்ஜரியா அதை வந்து கவர்னர் மாளிகைக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டருக்கு இவருக்கு சம்மந்தம் எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்பில் இங்கே சொன்னாங்களா? வாட்ஸ்அப்பில் சார் அப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. யாரு? அதான் வாட்ஸ்அப்பில் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க கவர்னர். தவேகா தூய சக்தி கிடையாது, மோசடி சக்தி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டமான விமர்சனம். தூய சக்தி செய்யும் வேலையா இது என்றும் சரமாரி கேள்வி. இதுவரைக்கும் யார் யார் ஆதரவு கொடுத்துருக்காங்களோ அதோடைய பின்னணி என்ன? ஏன்னா ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால ரொம்ப இலக்கரமாக எங்கள் எம்எல்ஏ பேரில் ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து கொடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்கிற அளவுக்கு திமிரும் ஆணவமும் அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் வெண்ணைகள் இல்லை. தூய சக்தியாக மோசடி பண்ணி நீங்கள் ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோணல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதோ 108 தொகுதியில் வாக்களித்துட்டாங்கிற திமிரில் தைரியத்தில் எதை வேணாலும் பண்ணுவீங்களா? எங்கள் எம்எல்ஏவுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? தவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தவேகாவுக்காக ஆளுநரிடம் வழங்கப்பட்ட அனைத்து ஆதரவு கடிதங்களையும் விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆதரவுகள்லாம் நிறைய வந்து ஹார்ஸ் ரைடிங்காக கூட இருக்கலாம், குதிரை பேரமாக இருக்கலாம். எதுக்கு எங்கள் கட்சியில் ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் பேரில் அனுப்பி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம்னு நினச்சிருப்பாங்க. தனது ஆதரவு அதிமுகவிற்கு தான் என்று அமமுக எம்எல்ஏ எஸ் காமராஜ் திட்டவட்டம். தவேகாவில் இருந்து என்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் எம்எல்ஏ எஸ் காமராஜ் விளக்கம். ஆமாம், இது மாதிரி டிவியில் வந்தது பிறகு நானே தொடர்பு கொள்கிறேன் அட்வொகேட்டை. நேராக அட்வொகேட் ஜெனரல்கிட்ட அழைச்சிட்டு போகிறோம். இது மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம், தலைவர் கவனத்தை கொண்டு போங்க, இவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவன்கிட்ட கவர்னர்கிட்ட போங்க, பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பேர் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தபால் எழுதி கொடுத்துருக்கேன். இது நான் எழுதி கொடுத்தது. எதுக்கு எந்த மாதிரி என்ன விருப்பம்? நோ அவங்கள்ட்ட கோரமே இல்லைங்க. மெஜாரிட்டி இல்லாமல் எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும்? நீங்கள் கிடையாது. அமமுக எம்எல்ஏ காமராஜ் பெயரில் ஆளுநர் மாளிகையில் தவேகாவுக்கு ஆதரவு என்று போலியாக கடிதம். டிடிவி தினகரன் மற்றும் எம்எல்ஏ எஸ் காமராஜ் சார்பில் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் புகார். தவேகாவுக்கு அமமுக எம்எல்ஏ எஸ் காமராஜ் ஆதரவு அளிப்பதாக மகிழ்ச்சியுடன் கையெழுத்திட்ட வீடியோ வெளியீடு. எஸ் காமராஜ் ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திடவில்லை என்று டிடிவி தினகரன் கூறியிருந்த நிலையில் வீடியோ மூலம் தவேகா பதிலடி. எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கருக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடிதம்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு. நேற்று இரவு நடைபெற்ற சந்திப்பில் தற்பொழுதைய அரசியல் சூழல் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஆளுநர் அர்லேக்கர் உடனான சந்திப்பில் தவேக தலைவர் விஜய் உடன் இருந்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் KV நாராயணன் ஏற்கனவே விஜயுடன் தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் ஆளுநர் உடனான சந்திப்பிலும் உடன் இருந்தார். புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக MLAக்கள் கட்சி தலைமையின் உத்தரவை அடுத்து அதிமுக MLAக்கள் விடுதியில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டனர். மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் மீது திமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொடிகளை நடு ரோட்டில் போட்டு காலணியால் திமுகவினர் மிதித்ததால் பரபரப்பு. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் இருக்கைகளை மாற்றியமைக்க வேண்டும். மக்களவை சபாநாயகருக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கடிதம். வருகின்ற 13ஆம் தேதி புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரெங்கசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க துணைநிலை ஆளுநரை சந்தித்து உரிமை கோரினார் ரெங்கசாமி. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவு முதல் கொட்டி தீர்க்கும் கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் நள்ளிரவு முதலே பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோவில் அருகே பழமையான அரச மரம் சாய்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம், படுகாயம் நேராத நிலையில் முறிந்து விழுந்த மரத்தை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்கள். நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வனத்துறை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தேனி மாவட்டம் போடி அருகே பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் மாறுவேடம் அணிந்து பக்தர்கள் வழிபாடு. பொய்கால் குதிரை, தேவராட்டம் ஒரு பக்கம் நடக்கும் நிலையில் பாதிரியார், அகோரி முதல் சினிமா நட்சத்திரங்கள் வரை பல்வேறு மாறுவேடத்தில் பக்தர்கள் நேர்த்திக்கடன். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலம். கமலாலய திருக்குளத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் மிதந்து வருவதைக் கண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. நாகை, இலங்கை இடையே இயக்கப்படும் கப்பலின் என்ஜினில் பழுது. சுமார் 7 மணி நேரம் நடுக்கடலில் தவித்த 141 பயணிகளை மீன்பிடி படகு மூலம் பத்திரமாக மீட்பு. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் மான்கள் காகிதம் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்னும் அவலம். வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டிய இடத்திலேயே இப்படி அலட்சியமா என்று பூங்கா நிர்வாகம் மீது வன ஆர்வலர்கள் அதிருப்தி. இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ராஜா சுப்பிரமணி நியமனம்.
மத்திய ராணுவ விவகாரங்கள் துறை செயலாளராகவும் பணியாற்றுவார் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. நடிகர் வில் ஸ்மித் வயலின் இசைக்கலைஞருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்து கலிபோர்னியா நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. IPL கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபாரம். IPL போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதல். போட்டியை வெல்ல இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. The Chennai Silks in Mega Summer Sale.